அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவரை மக்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா நினைக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் புரட்சி தலைவரோட மனிதநேய பண்புகள் தான். அவருடைய மனிதநேய பண்புகளை சொல்றதுக்கு ஆயிரம் லட்சம் கோடான கோடி விஷயங்கள்லாம் உண்டு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் புரட்சி தலைவர் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு படப்பிடிப்பில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை எப்படி துடைச்சாரு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. அதாவது கேபி கொட்டாரகரா அவர் கதை வசனத்தில், யோகானந்த் டைரக்ஷனில், அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து தயாரித்த படம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த பரிசு படம். இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கு ஜோடியாக நடித்தவங்க சாவித்திரி. அது மட்டும் இல்லாமல் எம்என் நம்பியார், எம்ஆர் ராதா, நாகேஷ் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வசனம் ஆரூர் தாஸ், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை கேவி மகாதேவன். 15/11/1963 ரிலீஸ் ஆன பரிசு படம் 100 நாளைக்கு மேலே ஓடி மாபெரும் வெற்றி படமாக புரட்சி தலைவருக்கு அமைஞ்சது தான் பரிசு. இந்த பரிசு படத்தினுடைய படப்பிடிப்பு பல இடங்களில் நடந்தது. ஒரு சில காட்சிகள் தேக்கடியில் நடந்தது. அப்போ ஒரு டைம் புரட்சி தலைவர் தேக்கடியில் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஷூட் போய்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் படப்பிடிப்பில் ஒரு நாள் ஒரு 29-30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு தன்னுடைய சின்ன சின்ன பெண்களோட வந்து அண்ணா அண்ணா அண்ணான்னு கதறி அழுதுகிட்டு தலைவர் காலடியில் வந்து விழுந்து கத்துறாங்க. குய்யோ முறையோன்னு கத்துறாங்க, அண்ணா என்னை காப்பாத்துங்கண்ணா, என்னை காப்பாத்துங்கண்ணான்னு. படப்பிடிப்பில் தலைவர் அப்படி பக்கத்தில் வந்து ஏந்திரிச்சம்மா, ஏந்திரிம்மா, அழாதம்மா, என்னம்மா நடந்தது, ஏந்திரிம்மா அப்படின்ட்டு அந்த அம்மா எழ சொல்லிட்டு, இந்த சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க பாரு, பெண் குழந்தைகள், அந்த குழந்தைங்களை அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே வாஞ்சியோட அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிறாரு. வச்சு ஏன் அழற, என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதாக இருந்தாலும் சொல்லுமா, அண்ணா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பெண் சொல்கிறாங்க, அண்ணா இந்த 2 பெண் குழந்தைங்களும் என்னுடைய குழந்தைங்க தான். என் கணவர் வனத்துறையில் வேலை பார்த்தாரு. சதா எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே தானே இருப்பார், ஓய்வு உறக்கம் இல்லாமல் குடிச்சுக்கிட்டே தானே இருப்பார். இப்படி குடிச்சு ஒரு நாள் என்ன ஆகுது, ஏனையனால தாக்கப்பட்டு அவர் இறந்துடுறாருன்னா, அவர் இறந்த பின்னாடி நான் இந்த 2 பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிறேன்னா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியல, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, ஏதோ கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு ஏதாவது ஒரு கருணைத்தொகையோ ஒரு உதவித்தொகையோ தருவாங்கன்னாலும் இது வரைக்கும் தரலண்ணா, எனக்கு வாழவும் வழி இல்லை, சாகவும் வழி இல்லாமல் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் ஒரு குடிசை பகுதியில் தான் இருக்கிறேன், குடிசை பகுதியிலே இருந்தாலும் பரவாயில்ல, தினந்தோறும் நைட் டைமில் 4-5 பேர் வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கண்ணா, எனக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குதுண்ணா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னாலும் ஒரு வேலையும் கிடைக்கலாம், நானும் நாய்ப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேண்ணா, எனக்கு நீங்கள் தானே எனக்கு வழி காமிக்கணும் அப்படின்னு தலைவர்கிட்ட அந்த பொண்ணு முறையிடுது. தலைவர் தான் இறக்க சிந்தனை உள்ளவராச்சே, அதுவும் பெண்ணுன்னா விடுவாரா. உடனே என்ன செய்கிறாரு, அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு சரி பண்ணி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து உனக்கு இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்தவித கருணைத்தொகையோ அல்லது உதவித்தொகையோ கிடைக்கலன்னு சொல்கிற, சரி விடு, நாளைக்கு நீ வரும்பொழுது உங்கள் கணவர் வேலை பார்த்தாருல்ல அந்த வனத்துறை, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நான் வரசுன்னு சொல்லி
அவங்கள வரும்போது கூட்டிட்டு வாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு டீச்சர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்கூல் டீச்சரு, அவங்களையும் நான் சொன்ன நீ கூட்டிட்டு வாமா சொல்லிட்டு அந்த பெண்ணையும் அந்த குழந்தைகளையும் சாப்பிட வச்சுட்டு, அது இல்லாமல் நம்ம இதை கை செலவுக்கு இப்போதைக்கு நீ வச்சுக்கமான்னு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. மறுநாள் அதே மாதிரி படப்பிடிப்பு எப்பயும் போல நடந்துகிட்டு இருக்குது. பாட்டு என்ன என்ன நினைக்குது ஏதோதோ நினைக்குது வண்ண வண்ண தோற்றங்கள் 5 ரூபா கண்ண வட்டமிட்டு மயக்குது 5 ரூபா கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி உன் கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி என்ன என்ன இனிக்குது ஏதோதோ நினைக்குது வண்ண வண்ண தோற்றங்கள் 5 ரூபா கண்ண வட்டமிட்டு மயக்குது 5 ரூபா. படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது. படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க, இப்படி உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு. உடனே தலைவர் வர்றாரு. வந்து பார்த்தா அந்த பெண்ணு பக்கத்தில் அந்த வனத்துறை அதிகாரி, அவங்க பக்கத்தில் அந்த டீச்சரு, அந்த சின்ன சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைகள் 2 பேர் எல்லாம் நிற்கிறாங்க. தலைவர் வந்து அந்த வனத்துறை அதிகாரிகிட்ட பேசுறாரு. என்னங்க நடந்துச்சு ஏதுன்னு கேட்குறாரு. இவர் சொல்றாரு, இதில் வந்து பாருங்க, இந்த பெண்ணுடைய ஒரு குட் லக் என்ன தெரியுங்களா, இந்த வனத்துறை அதிகாரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அதி தீவிரமான ரசிகர். யாருங்க, எல்லாருமே அவருடைய ரசிகர் தான். யார் அவருடைய ரசிகராக இருக்க முடியாது? அவரு பயங்கரமான ரசிகர். அவர்கிட்ட தலைவர் கேட்குறாரு, ஆமாங்க என்ன நடந்தது இவன் கணவருக்கு அப்படின்ற மாதிரி. அவர் சொல்றாரு, அண்ணே இவங்க கணவரை பொறுத்தவரைக்கும் வனத்துறையில தானே இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, உண்மைதானே. ஆனால் எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே தானே இருப்பா. அப்படி நாங்களும் எவ்வளோ முறை சொல்லி பார்த்தோம், ஏப்பா இப்படி நீ குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு பொண்டாட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 2 பெண் குழந்தைங்க இருக்குது, அதுங்களோட எதிர்காலத்தை நினைச்சாவது நீ கொஞ்சம் ஒரு திருந்தி ஒரு ஒழுக்கமா இருக்க மாட்டியா? நாளைக்கு உனக்கு ஏதாவதுன்னா இந்த உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களும் நடுத்தரவுல நிற்காதா சொல்லு அப்படின்னு எத்தனை தரம் நான் சொல்றது. நான் ஒரு அதிகாரின்னு கூட அவர் பார்க்காம பலமுறை அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணி பார்த்தேன்னா அவர் இல்கொல் கேட்கவே இல்லைண்ணா. வந்த பிறகு நம்ம பேச்சை வந்து கொஞ்சம் கூட சட்டம் பண்ணிக்கவே இல்லைண்ணா. அவருக்கு தேவை தண்ணி. இப்போ அவர் லாஸ்டா பாருங்க, அந்த ஏனத்தாக்கி இறந்தாரு பார்த்தீங்களா, அப்போ கூட ஒரு ஃபுல் போதை. அவரு மட்டும் அன்னைக்கு அவர் போதையில இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இவர் தப்பிச்சிருப்பாரு. ஆக அந்த யானையினுடைய தாக்கப்பட்டு இறந்ததுக்கு காரணமே இவர் குடிதானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒன்று அப்படி தலைவர் அப்படியே பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கேட்டுக்கிட்டு சரி அது போகட்டும், அந்த பொண்ணுடைய கணவர் வனத்துறையில் வேலை பார்த்தாரு. இப்போ அரசுகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உதவி தொகையோ ஒரு கருணை தொகையோ எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லுது. உங்களுடைய அலுவலக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இவங்களுக்கு அதிகபட்சம் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்கிறாரு. உடனே இவருதான் தலைவர் ரசிகராச்சே. இத்தனைக்கும் பாருங்க, தலைவர் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் இவர் பேசவே இல்லை. தலைவர் மூஞ்சியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் தலைவரா பார்த்து இது பண்ண பிறகுதான் அவர் சுயநிலைக்கு வர்றாரு. அந்த அளவுக்கு தலைவருடைய அந்த இதுல மயங்கிடுறாரு. அப்புறம் சொல்றேன், அண்ணா நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துறேங்கண்ணா அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, இல்ல இது சம்பந்தமா உங்க மேலதிகாரிகள் யார்கிட்டையும் பேசுறதா கூட சொல்லுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அண்ணே உங்களுக்கு மேல யாருண்ணே, எல்லாம் நான் பார்த்து செஞ்சு கொடுத்தாங்கண்ணே அப்படின்னு இவர் சொல்றாரு.
சொல்லிட்டு அடுத்து இன்னொரு இது சொல்றாரு. இந்த பொண்ணு பாருங்க குடிசையில் இருக்குது, அந்த இடம் இது குடியிருக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களை வச்சு தனியா இருக்கிறதுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அது ஒரு பெண் எப்படிங்க 2 குழந்தைங்கள, அது பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில எப்படி இருக்க முடியும்? அதனால இந்த பொண்ணுக்கு ஏதோ உங்களால முடிஞ்சா ஒரு நல்ல ஒரு வீடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால முடிகிற பட்சத்துல இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தலைவர் எது சொன்னாலும் அவர் கேட்கக்கூடிய நிலைமையில இருந்தார் அப்ப. ஏன்னா தலைவருடைய மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு அத்தனையுமே அந்த பெண்ணுக்காக, தலைவருக்காக இவ்வளவு காலம் கண்டுக்கல. ஆனா தலைவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அப்படியே வேலை ஸ்பீடா செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட அந்த சொல்லி முடிச்சிடுறாரு. பக்கத்துல டீச்சர் அம்மா நிற்கிறாங்க. டீச்சர் அம்மா சொல்றாரு, ஏங்க இந்த 2 பெண் குழந்தைகளும் பியூசி வரைக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. தலைவர் கேட்குறாரு. அவங்க கணக்கு போட்டு இவ்வளோ தொகை செலவாகுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே தலைவர், இந்த 2 பொண்ணுங்களும் பியூசி வரைக்கும் படிக்கிறதுக்கான மொத்த செலவையும் நானே தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலைவர் என்ன செய்யறாரு, அந்த குழந்தைங்களோட அவங்க அம்மா கிட்ட, அந்த பொண்ணுக்கிட்ட, அம்மா இந்த தொகை உன்னுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, இந்த தொகை நீ உன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தொகையை யார்கிட்ட வாங்கி தர்றாரு? தயாரிப்பாளர் கொட்டாராகரா அவர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி என் சம்பளத்துல இருந்து பிடிச்சிங்கன்னு சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை அந்த குழந்தைங்களுடைய தாய் அந்த பெண்மணிகிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு குழந்தைங்களை படிக்க வச்சுக்கம்மா, நீயும் இந்த செலவுக்கு வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருமா அப்படின்னு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அவங்களும் போயிடுறாங்க. அடுத்து 1 வீக்கு எல்லாரும் வர்றாங்க. அந்த வனத்துறை அதிகாரி, அந்த குழந்தைங்களோட அம்மா, அந்த குழந்தைங்களோட வர்றாங்க. அந்த வனத்துறை அதிகாரி தலைவரோட சொல்றாரு, அண்ணே நீங்க சொன்ன மாதிரி நான் மேலதிகாரிகிட்ட எல்லாத்திட்டையும் பேசிட்டேன். இன்னும் ஒரே வாரத்துல இவங்க கணவருக்கு சேர வேண்டிய பணம் 27,000 ரூபாய் இவங்களுக்கு நாங்க தந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே தலைவர் சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணுக்கு அதை விட சந்தோஷம். 1963 27,000 ரூபாய்னா பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுன்னு. அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. அதே மாதிரின்னு இந்த பொண்ணுக்கு நல்லா அக்கம் பக்கத்துல எல்லாம் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல நல்ல ஒரு வீடு ஒன்று பார்த்து வச்சிருக்கிறேனே குறைஞ்ச வாடகைக்கு என்ன அது சொல்லிடுறாரு. மேலும் ஒரு இடத்துல வீட்டு வேலை செய்யறதுக்கு இந்த பொண்ணுக்கு வேலையும் ரெடி பண்ணி கட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே தலைவர் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறம்மா, இந்த வீட்டு வேலை செய்யறது உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணே எனக்கு ரொம்ப சம்மதனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. பாருங்க, முதல்ல அந்த பொண்ணு தன்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தலைவர் காலில் கதறி அழுது விழுந்துச்சு கண்ணீரோட. இப்பயும் அந்த பொண்ணு, அண்ணா 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 நீ என்னுடைய தெய்வனா, நீ என்னுடைய தெய்வனா, எங்களுடைய தெய்வனா, எங்க வாழ்க்கையிலையும் என் குழந்தைங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு ஒளி விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கணும்னா, நல்லா இருக்கணும்னான்ட்டு அந்த பொண்ணு அப்படியே கண்ணுல அப்படியே தார தாரையா கண்ணீர். ஆனா கண்ணீர் விட்டுட்டு காலில் விழப்போகுது. அம்மா அது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இதுல பாருங்க, முன்ன அந்த பொண்ணு சிந்தன கண்ணீர் கவலையால வந்த கண்ணீர், இப்போ அந்த பொண்ணுனுடைய கண்ணுல கண்ணீர் ஆனந்த கண்ணீர். இதுல ஒரு விஷயம் பாருங்க, ஒரு உதவின்னு அந்த பொண்ணு தலைவரை தேடி வந்திருக்குது. தலைவர் பார்த்து ஒரு அமௌண்ட் பார்த்து, இந்தா இதை வச்சு நீ பொழைச்சிக்குமான்னு சொல்லிட்டா, ஐயோ தலைவர் கொடுத்தாரு இந்தா நான் பொழைச்சிக்கிட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா முதல்ல வந்தவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்குறாரு.
கை செலவுக்கு பணம் கொடுக்கறாரு. கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த கருணை தொகையை வாங்கி தர்றாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு வீடும், அது வேலை பார்க்கறதுக்கு ஒரு வேலையும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றாரு. இப்படி எல்லாத்துக்கும் மேல அந்த குழந்தைங்க பியூஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு மொத்த செலவையும் கொடுத்து அவங்களுடைய அத்தியாவசிய செலவையும் நிறைவேற்றிக்க பணமும் கொடுக்கறாருன்னா இதெல்லாம் யாராலுங்க முடியும் சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவரை இதயத்துல பூஜித்து இதய தெய்வம் இதய தெய்வம் இதய தெய்வம்னு சொல்றோம்னா அதுக்கு இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் தாங்க, இப்படியாப்பட்ட சம்பவங்கள் தாங்க காரணம். தெரியுங்களா? அவர் தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால உண்மைக்கு உண்மையா சொல்றேங்க, அவர் காலத்துல நம்ம வாழ்ந்தோம், அவருடைய புகழை நம்ம பேசுறோம், அவர் புகழை நம்ம கேட்கறோம், அவரை நினைச்சு நம்ம வாழ்றோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த தலைமுறையில் இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எத்தனை தலைமுறைகள் எடுத்தாலும் புரட்சி தலைவரின் புகழ் ஒலித்து கொண்டே இருக்கும், ஒலித்து கொண்டே இருக்கும், ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.